சென்னையிலும் கோட்டம்னு சொன்னாலே நீங்கள் முருகர் வந்து ராஜாவாக இருந்திருக்காரு, அரசனாக இருந்திருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முருகர் சக்தி இருந்திருக்கு. அதில் இந்த கோட்டம்ன்றது எல்லாமே முருகருக்கு தான் சொந்தம். எப்படி வந்து குன்றெல்லாம் குமரன் இருப்பாரோ அந்த மாதிரி நீர் வழிபாடு எங்கே மலை நதி எல்லாம் போதோ, எங்கே கடல் ஆறு எல்லாம் போதோ அங்கேயும் முருகர் வழிபாடு இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே முருகர் பொருந்துவார். இந்த இடத்துல இந்த குமரக்கோட்டம் கோவிலும் கிட்டத்தட்ட புராண காலத்தோடு தொடர்புடைய கோவில் தான். இது ஏதோ இன்றைக்கி நேற்று உருவான கோவில் கிடையாது, மனிதர்கள் உருவாக்கின கோவில் கிடையாது. நம்ம கலியுகத்திலே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அகத்தியர் மாமுனி வந்து இந்த கோவில் உருவாக்கியிருக்கார். கண்டிப்பா அவர் தான் முருகனை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இந்த கோவிலுக்கு அகத்தியர்லாம் வந்திருக்காங்க இல்லையா? இந்த கோவில் உருவானது காரணம் அகத்தியர் தான். எப்படி வந்தால் அகத்தியருக்கு வந்து முருகப்பெருமானங்க காட்சி கொடுத்துருக்காரு. முதல்ல பால சிறுவனா வந்திருக்காரு. சிறுவன் அதுக்கப்புறம் அகத்தியர் வந்து அவரோட ஞான திருஷ்டியில் உணர்ந்தாலும் கலியுகத்தில் ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குங்கம்மா. நீங்கள் அப்படி தான் இறைவன் உணர்த்துவாரே. இப்போ சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு ஒருத்தங்க கோயிலுக்கு போகும்போது கோயிலில் உள்ளே உழுந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இறைவன் வச்சிருப்பாரு. நீங்கள் வெளியில் உழுறதுக்கு பதில் கோயிலில் ஒன்று ஏதோ ஒரு கர்மா உங்களுக்கு அங்கே தீருதுன்னு அர்த்தம். கோயிலுக்கு வரும்போது விபத்து நடக்குது, இல்லை கோயிலுக்கு வந்து போனதுக்கப்புறம் ஒரு விபத்து நடக்குதுனாலே அது உங்கள் உள்வினை கர்மாவினே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுல இறைவன் ஏதோ ரூபத்தில் காப்பாற்றுறாருன்னு தான் நம்ம உணரணும். அப்போ அகத்தியருக்கு வந்து சின்ன பாலகனா காட்சி கொடுக்குறாரு. இவர் வந்து முருகர்னு வந்தவர் தெரியல அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விவாதம் ஒன்று போயிட்டு இருக்கும்போது பார்வதி தேவி காட்சி கொடுத்து வந்திருக்கிறது முருகர் தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அகத்தியர் அவர் வணங்கிட்டு எந்த இடத்துல வணங்குறோம் அந்த இடத்துல ஒரு கோயில் உருவாக்குது. அந்த சிலை தான் இப்போ நம்ம பார்த்த சிலை. ஸோ இந்த கோவில் அகத்தியர் தவிர வேறு யாரெல்லாம் வந்திருக்காங்க சார்? நான் இந்த கோயிலுக்கு முதல் தடவை வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு புக்கு எனக்கு கொடுக்குறாங்க. அந்த புக்கை வந்து கிட்டத்தட்ட இந்த கோயில் இன்னொருத்தர் இருக்கார், இந்த கோயிலில் வேலை செய்கிற ஒருத்தர். அவர் என்ன கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக இந்த புக்கை கொடுக்கறதுக்கு தேடி இருக்காரு. நான் பொதுவாக நிறைய எனக்கு ஃபோன் வர்றதுனால நான் வந்து சில மிஸ்டேக்கள் பார்த்துட்டு திரும்ப கூப்பிடும். அவர் சொல்கிறார் இந்த டேட்டில் உங்களுக்கு கால் பண்ண பாருங்கள், அப்பயே கொடுக்கணும் வந்திருக்கு. இந்த தம்பி என்ன பார்த்தது அவருக்கு தெரியாது, அவர் தேடினது இந்த தம்பிக்கு தெரியாது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் கனெக்ட் பண்ணி அவர் ஒரு புத்தகம் கொடுக்குறாரு. அந்த புத்தகத்தை பற்றி மிரண்டேன். வள்ளலார் கடலூர்லேருந்து சென்னைக்கு வந்து முதல்ல தங்கின இடம் இந்த இடம் தான். இங்கே இருந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கந்தக்கோட்டம் போயிருக்காரு. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பயணத்தை நோக்கி போயிருக்காரு. அப்புறம் பாம்பன் சுவாமிகள் வந்திருக்காரு, கிருமானந்த வாரியார் வந்திருக்காரு, இன்னும் எத்தனையோ மகான்கள் வந்திருக்காங்க. என்னோட முருகர் ஆராய்ச்சி நான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அருணகிரிநாதர் இந்த கோயிலுக்கும் ஒரு திருப்புகள் பாடியிருப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட இவங்க வரலாறே ஒரு 900 வருஷம் சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி அகத்தியர் பெருமான் முருகனை இங்கே வச்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம பார்க்குற கோயில் எல்லாமே முருகரும் வள்ளியும் தெய்வம் ஒன்றா இருப்பாங்களே. இந்த கோயிலில் மெயின் விஷயம் என்னென்னா முருகர் தான் முதல்ல வந்திருக்காரு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் முருகர் ஒவ்வொரு வார்த்தையும் உத்தரவு கொடுத்ததுக்கப்புறம் வள்ளி தெய்வனை தனித்தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேர் வந்த ஒரு அற்புத கோவில் தான் இந்த கோவிலுங்கம்மா.